சிட்டுக்குருவி குஞ்சு பொரிப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தை அப்படியே நிறுத்திவிட்டு பேருந்தில் பணிக்கு செல்லும் இளைஞர் குறித்தான தொகுப்பை பார்க்கலாம். தஞ்சை கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த சித்திக் பாட்ஷா. இவர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த வாரம் இவர் தனது ஸ்கூட்டியில் வேலைக்கு வந்து பணி நிமித்தமாக 2 நாட்கள் கழித்து அந்த ஸ்கூட்டியை எடுக்க முற்படும்போது ஸ்கூட்டியின் முன்புறமுள்ள தண்ணீர் கேன் வைக்கும் இடத்தில் சிட்டுக்குருவியின் முட்டை இருந்துள்ளது. இதனை கண்ட அவர் அந்த வண்டியை எடுக்காமல் தூரமாக நின்று பார்த்துள்ளார். அப்போது ஒரு சிட்டுக்குருவி தனது வண்டியின் முன்புறம் வந்து அமர்ந்து செல்வதை பார்த்தவர் வண்டியை அப்படியே நிறுத்திவிட்டார். 4 நாட்கள் கழித்து பார்த்தபோது அதில் 3 முட்டைகள் இருந்துள்ளது. இயற்கையாகவே இயற்கை மீது ஆர்வம் கொண்ட இவர் அந்த முட்டை குஞ்சு பறித்து பறக்கும் வரை தனது வண்டியை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என நினைத்து அங்கேயே நிறுத்திவிட்டு பேருந்தில் தனது வீட்டிற்கு சென்று வருகிறார். சிட்டுக்குருவியின் இனம் அழிந்து வரும் நிலையில் அதனை பாதுகாக்க வேண்டும். மரங்கள் அழிக்கப்பட்டதால் தனது வண்டியில் அது முட்டையிட்டுள்ளது. இது தனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதுவதாக தெரிவிக்கிறார் சாதிக் பாட்ஷா. பாஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் வண்டியை இங்கே ஆஃபீஸில் பார்க் பண்ணியிருந்தேன். பார்க் பண்ணும்போது ஈவினிங் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தா ஒரு குருவி கூடு கட்டிருந்துச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தேன், 3 முட்டை வேற போட்டுருந்துச்சு. ஸோ அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1 வீக்காக நான் வண்டியை வச்சுட்டு பஸ்ஸில் தான் இங்கேருந்து போயிட்டுருக்கேன். எங்கள் வீடு கீழவாசலில் எஸ்எம் நகர் கிட்டே போகணும். ஸோ அங்கேருந்து பை வாக்கில் தான் போகிறேன். ஸோ கொஞ்சம் நேச்சராகவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயம். ஸோ அது என் வண்டியிலே இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி வண்டி இங்கேயே வச்சுட்டேன்.